குட் மார்னிங் சில்ட்ரன். காலையில் நம்ம அரோமேட்டிக் கேரக்டர் படித்தோம். இப்போ ஆன்டி அரோமேட்டிக் கேரக்டர் எப்படி இருந்தால் ஆன்டி அரோமேட்டிக் கேரக்டர் அதே தான். சைக்கிளிக்கில் இருக்கணும், எஸ்பிடி ஹைபிரிடைசேஷன் இருக்கும். ஆனால் 4n + 2க்கு பதிலாக 4n தான் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது வந்து ஹக்கிள் ரூலில் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இப்போ ஹக்கிள் ரூலில் எப்படி பை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 2 பை எலக்ட்ரான்ஸ், 6 பை எலக்ட்ரான்ஸ், 10 பை எலக்ட்ரான், 14 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆனால் ஆன்டி அரோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா 4, 8, 12, 16 பை எலக்ட்ரான்ஸ். இந்த நம்பர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கடுத்து நான் அரோமேட்டிக்கில் சைக்கிளிக்காகவும் இருக்காது, இருக்கும். சைக்கிளிக்காக இருந்தாலும் அந்த கார்பனில் வந்து sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்காது. 4n + 2 5 எலக்ட்ரான்ஸ் ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தை அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால் எதில் வந்துடும்னா நான் அரோமேட்டிக்கில் வந்துடும். ஆன்டி அரோமேட்டிக்னால் இது ரெண்டுத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஹக்கிள் ரூலில் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால் ஆன்டி அரோமேட்டிக். இதில் வந்து இது ரெண்டுத்தில் கண்டிப்பாக எதனா ஒன்றத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அது நான் அரோமேட்டிக்கில் வந்துடும். இப்போ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் வருது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ் இல்லை. இங்கே இருக்க கார்பன் sp3 ஹைபிரிடைசேஷனில் இருக்குது. ஸோ அதனால் சைக்கிளிக் ஓகே. அந்த sp2 ஹைபிரிடைசேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணாததால் இது நான் அரோமேட்டிக்கில் வந்துடுது. இதில் எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா 4 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால் இது நான் அரோமேட்டிக்கில் வந்துடுது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் மைனஸில் வருது. ஸோ சைக்கிளிக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓகே. இந்த மைனஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும். அதனால் இந்த sp2 ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் இங்கே வந்து ஹக்கிள் ரூலில் நம்ம பார்க்குறோம். ஹக்கிள் ரூல் பார்த்திங்கன்னா இங்கே 2 எலக்ட்ரான், அடுத்து இதில் 2 எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான்ஸ் வருது. 4 எலக்ட்ரான்ஸ் எதில் வரும் 4n ரூலில் தான் வரும். 4n ரூல் அப்ளை பண்ணாலே அது வந்து ஆன்டி அரோமேட்டிக். அடுத்து இங்கே பாருங்கள், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், பட் மைனஸ் இருக்குது. ஸோ இது சைக்கிளிக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் இருக்க பை எலக்ட்ரான்ஸை கால்குலேட் பண்ண 2, 4, இதில் 2 எலக்ட்ரான், 6 பை எலக்ட்ரான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இது ஹக்கிள் ரூலில் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த மாதிரி நம்பர்ஸில் பை எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் அது ஹக்கிள் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால் அரோமேட்டிக் கேரக்டர். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நம்ம படித்தோம். ஃபஸ்ட்டு அரோமேட்டிக், அடுத்து நான் அரோமேட்டிக், அடுத்து ஆன்டி அரோமேட்டிக். ஃபஸ்ட்டு அரோமேட்டிக் சி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் அரோமேட்டிக் ஏ. அதுக்கடுத்து தான் ஆன்டி அரோமேட்டிக். இதுதான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர். நமக்கு அரோமேட்டிக் கேரக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், நான் அரோமேட்டிக் கேரக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், அடுத்து ஆன்டி அரோமேட்டிக் எப்படி கண்டுபிடிக்க தெரிஞ்சால் தான் அதாவது ஒரு 2 மினிட்ஸில் நமக்கு ஸ்டெபிலிட்டி ஆர்டர் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.